தொடர்ந்து இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் பரவி வருது. பிஜேபியோட ஆலோசனை கூட்டம் விளக்கு கூட்டம் போட்டிருக்காங்க. எஸ்ஐஆர் படிவம் ஃபுல் பண்ணதுல திமுக பூத் கமிட்டி நிர்வாகிகளா அதை நிறைய முறைகேடு பண்றதா குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு தானே சொல்றாங்க. இப்ப எல்லா ஊர்லயும் நம்ம நிர்வாகிகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி அது மாதிரி தஞ்சாவூர்ல எதுவும் குற்றச்சாட்டு இருக்கா? திருச்சியில எதுவும் இல்ல இல்ல அதாவது திமுக ஆதரிச்சு சொல்லல, எல்லா கட்சிகளும் அதை சரிபார்க்கிறாங்க. அதான் ஆல்மோஸ்ட் 93% ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கட்சிகள்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க வசிக்கிற தெருவில் எல்லாருக்கும் ஓட்டுரிமை பெற்று தருவது அரசியல் கட்சிகள் தங்கள் கடமை எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. எதனால குற்றச்சாட்டு வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். தமிழ்நாடு மாறிடும் அதையும் சொல்றாங்க. அதே நேரத்தில் தேர்தல் கமிஷன் ஒரு இதை இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப அது அரசாங்க ஊழியர்கள் செய்யலன்னா அதுவும் தப்பா போயிடும். அதனால சரியாதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பொறுத்து பார்ப்போம். எப்படி வாக்காளர் பட்டியல் வெளிவரும்ல, அதுல ஏதோ தவறு இருந்தா யார் பேரும் பர்பஸா நீக்கி இருந்தா திருப்பி சேர்த்துடலாமே. ஈரப்பதம் 22% இருக்கும்போது மத்திய அரசு கொள்முதல் பண்ண மாட்டேங்கிறாங்க. விவசாயத்துக்கு துரோகம் பண்றாங்க. தொடர்ந்து திமுக குற்றச்சாட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க. ஆனா மத்திய சார்பில் 22% நெல்லை கொள்முதல் பண்ணா உடனே அதை அரைச்சு அரிசியா மாற்றணும், இல்லைன்னா வீணா போயிடும். இதுக்கு மாநிலத்தான் பொறுப்பேற்றுக்கணும். அவங்க தரப்புல இல்ல இதுல உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் இருந்துச்சு. நமக்கு தெரிந்து பழைய காலங்கள்ல இந்த அறுவடை பாதிக்குது. அதனால மத்திய அரசாங்கம் மனது வைத்து விவசாயிகள் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு 22% ஈரப்பதம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மத்திய அரசு இந்த மாதிரி நேரங்கள்ல வருஷம் நடக்கிறது இல்லை. இது மாதிரி சில வருடங்கள்ல நடக்கும் பொழுது அத மத்திய அரசு விவசாயிகளின் நலன் கருதி, இதுல எந்த அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கு இல்ல மாநிலங்கள்ல இருக்குங்கிறத தாண்டி விவசாயிகள் நலன் கருதி அதை ஏற்றுக்கொள்வதுதான் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 22% ஈரப்பதத்தை விவசாயிகள் கோரிக்கை, அது தமிழ்நாடு அரசாங்கம் வைக்கிற கோரிக்கை இல்லை, அது திமுகவுடைய கோரிக்கை இல்லை, விவசாயிகளின் கோரிக்கை. அதை மத்திய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். நானும் அத ஊடகங்கள்ல திமுகவை சேர்ந்தவர்கள் பேசுவது, பாஜகவை சேர்ந்தவர்கள் பதில் சொல்வது, இன்னும் சிரிப்பா சில பேர் சொல்றாங்க எடப்பாடி ஆட்சிக்கு அதை நடத்துவோம்னு சொல்றது ரொம்ப அது கண்டனத்துக்குரியது. மக்களின் தேவை, கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் திட்டம் வேணும், மதுரையில மெட்ரோ ரயில் திட்டம் வேணும்னு அரசாங்கம் கேட்கிறப்ப அதனுடைய மத்திய அரசு ஒன்னும் உதவி செய்யணும். இல்ல நாங்க இந்த ஆட்சி வந்தா செய்வோம்னு சொல்றது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுவது போல இருக்கு. உறுதியாக தமிழ்நாட்டில் இப்ப வளர்ச்சி கருதி இந்தியா முழுவதும் இப்ப போக்குவரத்து நெரிசல், அன்னைக்கு கூட தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா 15 வினாடிக்கு ஒரு கார் விற்கிதுங்கிற அளவுக்கு செய்திகளை ஊடகங்கள்ல தான் பார்த்தேன். அதனால இப்ப போக்குவரத்து நெரிசல், மக்கள் தொகை இதெல்லாம் கணக்கில் கொண்டு இது போல வளர்ந்த மாநகரங்கள்ல இப்பயே அதுக்கான பிளான் பண்ணி மெட்ரோலாம் வந்துச்சுன்னா போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதுதான் எங்களது கருத்து. தமிழ்நாட்டில் பள்ளி செல்லக்கூடிய மாணவி கட்டியதுக்கு போல நிறைய கொள்ளைக்கு நடந்துட்டு இருக்கு. போதைப் பொருள் பழக்கம் தொடர்ந்து அதிகரிச்சு தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு இல்ல, போதைப் பொருள் பழக்க வழக்கம் மாணவர்கள் பாதிக்கப்படுவது, மதுவை தாண்டி போதைப் பொருள் பழக்கத்தால கொலைகள் கொள்ளைகள் அதிகரித்திருப்பது, இதெல்லாம் அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம், காவல்துறையை கையில வைத்திருக்கிற முதலமைச்சர் இன்னும் தீவிரமாக செயல்படவில்லை என்றால் அது தேர்தலில் உறுதியாக எதிரொலிக்கும். எங்க கூட்டணி உங்களுக்கு அமைந்தவுடன் நான் சொல்லிக் கொண்டு சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க மீண்டும் வெற்றி பெறும் என்பதுதான் நமக்கு நம்பகத்தனமான தகவல் இருந்தது. மீண்டும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கு வாழ்த்து சொல்றோம். மற்றபடி அதுக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைகிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்ல நான் தான் அன்னைக்கே சொன்னேன் உங்கள்கிட்ட, அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சொல்வதுதான் நாகரிகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
அது அவருடைய கருத்து. இன்னொன்னு வந்து ஒன்று மட்டும் தெரியுது, திமுகவினருக்கு தாவேக்கான்னா கொஞ்சம் ஏதோ ஒரு உறுத்தல் இருக்குங்கிறது மாத்திரம் அவர்களது பேச்சில இருந்து தெரியுது. உறுத்தல் இருக்கு, பயப்படுறாங்கிறத தாண்டி அவங்களை பார்த்து ஏதோ உறுத்துது அவங்களுக்கு. சொல்லுவோம்ல நம்ம போறப்ப ஏதாவது கண்ணில் எது பட்டா ஒரு உறுத்தல் இருந்தா இருக்கும்ல, அது மாதிரி அவர்களுடைய பேச்சு அப்படி இருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்காரு, எங்கள் கூட்டணி பலமான கூட்டணி இருக்கிறதுலே நாங்கள் பெரிய கூட்டணி. தேர்தல் முடிவு வந்தது தெரிய போகுது. விஜய் திருப்பி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. காந்திபுரத்தில் மக்கள் சந்திக்கிறாரு, தொடர்ந்து போறாரு. திருப்பி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அசூழலை ஏற்படுத்தணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு. அது நீங்க ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்கள் தான் அதை சொல்லணும். எதா இருந்தாலும் 2026 மே மாதம் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிக்கும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2020 சட்டமன்றத்தில் பணிகள் சுற்றுப்பணி சுற்றுப்பயணமா? அது தேர்தல் நேரத்தில் நாங்கள் சுற்றுப்பயணம் இருப்போம். பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்றாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். எங்களுக்கு நாங்கள் தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து வரோம். அது தேவை ஏற்படும் போது நாங்கள் பொதுக்கூட்டங்கள் சுற்றுப்பயணம் வந்து தேர்தல் நேரத்தில் செய்தால் போதும் என்று எங்கள் கட்சியினுடைய கருத்து. இல்ல ப்ராப்பரா நீதிமன்றம் தான் ப்ராப்பரா இதெல்லாம் வைத்து கொடுத்திருக்காங்களா, அதனால அதன்படி அதை ஃபாலோ பண்ணா நிச்சயம் அனுமதி கொடுத்துதான் ஆவாங்க சார். லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் வாங்குறது கூட கல்வி லஞ்சம் வந்து ஒழிக்கப்பட வேண்டும், அதுதான் எல்லாருடைய கருத்து. லஞ்சம் ஒழிந்தால்தான் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படாது. தேர்தல் குறித்து காங்கிரஸ் குழு அமைச்சிருக்காங்க. அது உரிய நேரம் வரப்ப நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதுக்கான செய்திகள்லாம் வெளிவரும். தலைமையில கூட்டணி அமையுமா கூட்டணி? இல்ல, எங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்பதுதான் எங்கள் கருத்து.